السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما. اللهم يسر اللهم يسر اللهم يسر. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய உதவியை கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே அருள் புரிவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தை பரப்பிய மார்க்க அறிஞர்கள் அல்லாஹுடைய தீனுக்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் உதவியாக பாதுகாவலர்களாக இருந்த மன்னர்கள், அரசர்கள் மற்றும் அதிகாரம் உள்ளவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை செய்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, பரஸ்பர அன்பை ஏற்படுத்துவானாக. மூமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை, சண்டை சச்சரவுகளை, பிணக்கங்களை, மனஸ்தாபங்களை அல்லாஹு தஆலா நீக்குவானாக. எல்லோரையும் நேர்வழியிலே அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். சூரத்துல் துஹாவுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். இது சூரத்துல் துஹாவுடைய 13வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, இந்த 13வது அமர்விலே சூரத்துல் துஹாவுடைய படிப்பினைகள், பாடங்களை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். வல்துஹா வல்லைலி இதா சஜா. வல்துஹா பகல் மீது அல்லது முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா இரவின் மீது சத்தியமாக. அந்த இரவு சூழ்ந்து கொள்ளும் போது, படர்ந்து விடும் பொழுது, மூடிக்கொள்ளும் பொழுது. முதலாவது படிப்பினை, இரவும் பகலும் அல்லாஹுவின் அற்புதமான அத்தாட்சிகளில் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருள் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளில் மிக ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. மனிதன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த படைப்பிலே அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்பதை மனிதன் புரிந்து அல்லாஹுடைய வல்லமையை, தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடம் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் குர்ஆனில் ஏற்கனவே நம்ம படித்த அத்தியாயத்திலும் சரி, அதற்கு முன்பு படித்த பல அத்தியாயங்களிலும் சரி, அதுபோக பல சூறாக்களில் அல்லாஹு தஆலா இரவு பகல் மாறி மாறி வருவதை அவனுடைய பேர் அத்தாட்சிகளில் ஒன்றாக குறிப்பிடுகின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அதே போன்று இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يتقون. இப்படியாக அல்லாஹு தஆலா இரவு பகலை தன்னுடைய பேர் அத்தாட்சிகளில் ஒன்றாக குறிப்பிடுகின்றான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவின் மீதும் பகலின் மீதும் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சத்தியம் செய்கிறான். இரவும் பகலும் அல்லாஹுவின் அற்புதமான அத்தாட்சிகளில் ஒன்றாகும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க புரியணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களாகிய நமக்கு பல வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்கள்ல துஆக்கள், பிரார்த்தனைகள் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றன. முதலாவதாக எதை எடுத்துக்கொள்ளலாம்? சரி, இரவு எடுங்களேன். நம்முடைய மாலை பொழுது, அந்த மாலை பொழுதுல பகல் முடியுது, இரவு ஆரம்பமாகுது. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்றாங்க. அல்லாஹும்ம ஹாதா இக்பாலு லைலிக் வ இத்பாரு நஹாரிக் வ ஸௌத்து துஆத்திக். யா அல்லாஹ், உன்னுடைய இரவு, இக்பாலு லைலிக, உன்னுடைய இரவு முன்னோக்கி வரப்போகிறது. வ இத்பாரு நஹாரிக், உன்னுடைய பகல் பின்னோக்கி செல்கிறது.
வஸௌது துஆதிக, உன்னுடைய அழைப்பாளர்களுடைய சப்தம் இப்போது ஒலிக்கப் போகிறது. முஅத்தின்கள் மக்ரிப் தொழுகைக்காக அவர்கள் அதான் சொல்ல போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அநேகமா அந்த துஆ அதற்கு பின்னாடி பாவ மன்னிப்பு இருக்கு. இருங்க பார்த்து சொல்றேன். அல்லாஹும்ம ஹாதா இக்பாலு லைலிக வ இத்பாரு நஹாரிக வ அஸ்வாத்து துஆதிக ஃபக்ஃபிர் லி. இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஒரு குறைவான அளவு உண்டான பலவீனம் இந்த ஹதீஸ்ல இருக்கு என்று முஹத்திஸ்கள் சொன்னாலும் பல அதாவது ஹதீஸ்களை என்னுடைய அறிவிப்பாளர்கள் துஆக்களுடைய பாடங்கள்ல இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இது துஆவுக்கு தகுதியான ஹதீஸ் தான் என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். சரியா? இப்போ பாருங்க, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு முடிந்து காலை ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லீ பிதிக்ரிஹி. அதே போல அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூத் வ இலைக நுஷூர். இந்த ரெண்டு அத்தாட்சிகள் அதாவது சந்தித்து மாறக்கூடியது, பிரியக்கூடியது. அதாவது பகல் பிரிந்து போகும் பொழுது இரவு வருது, அதே போல இரவு பிரிந்து போகும் பொழுது பகல் வருது, ஒன்றுக்கொன்றும். இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இந்த பூமியில ஏற்படுது. அல்லாஹு தஆலா அந்த மாற்றத்தால் நம்முடைய எந்த காரியமும் பாதிப்படையாதவாறு அதை எப்படி ஒரு இயல்பான ஒரு மாற்றமாகவும் ஒரு இலகுவான ஒரு மாற்றமாகவும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீட்டில் எக்கச்சக்கமா லைட்டை போட்டு வெளிச்சமாக்கி வச்சிருக்கீங்க. திடீர்னு டப்பு 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 டப்புன்னு அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணா அங்க என்ன நிலைமை உண்டாகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அப்படியே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம பகல் வர்றதும் அந்த வெளிச்சம் அப்படியே படிப்படியா கூடுது, அப்புறம் படிப்படியா குறையுது. அதே போல இரவும் அந்த இருள் வர்றதும் படிப்படியா முன்னோக்கி வருது, அப்புறம் இரவுடைய இருள் அதிகமாகுது, அப்புறம் படிப்படியா குறைந்து அந்த பகலுக்கு அது இரவு வழிவிடுகிறது. அப்ப பகல் இரவுக்கு வழிவிடுகிறது, இரவு பகலுக்கு வழிவிடுகிறது. இந்த இரண்டுடைய மாற்றமும் மனித சமுதாயத்திற்கு எந்த விதமான இடையூறும் தராமல் ஒரு இயல்பாக ஏற்படக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை மனிதனால் செய்ய முடியாது. மனிதன் ஒரு வெளிச்சத்தை போடுறதா இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு பெரிய மைதானத்தை வெளிச்சமாக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதுக்கு தகுந்த லைட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு நேரத்தில் சுவிட்சை போடுவான் பாருங்க, எல்லாம் டப்புன்னு வெளிச்சமா போயிடும். அதுக்கப்புறமா அந்த உதாரணத்துக்கு இந்த விளையாட்டு நடக்கும்போது ஸ்டேடியங்கள்ல பாருங்க, அப்புறமா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, எல்லாம் இருளா போயிடும். அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான முறையில் அந்த ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இரவும் பகலும் அல்லாஹுவின் அற்புதமான அத்தாட்சிகளில் ஒன்றாகும். வல்துஹா வல்லைலி இதா சஜா. இரண்டாவது, அல்லாஹுவின் வல்லமையையும் அவனது ஞானத்தையும் நுண்ணறிவையும் நாம் சிந்தித்து அறிவதற்கு இரவும் பகலும் மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன. அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை, அல்லாஹு தஆலாவுடைய நுண்ணறிவு. அப்ப இவ்வளவு பெரிய இருளை அல்லாஹு தஆலா எங்க கொண்டு போய் மறைக்கிறான்? இந்த வெளிச்சம் வரும் பொழுது. பிறகு இவ்வளவு வெளிச்சமா இருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா எப்படி போக்குகிறான்? இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை. அதை போக்குவதற்கும் கொண்டு வருவதற்கும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாடு தான் அல்லாஹு தஆலாவுடைய அந்த நுண்ணறிவு, அந்த ஞானம், ஹிக்மத், அல்லாஹ்வுடைய இல்ம். ஆக இந்த இரவும் பகலும் அல்லாஹு தஆலாவுடைய பெரிய அற்புதமான அத்தாட்சிகள். அதே போல அல்லாஹுவின் வல்லமையையும் அவனது ஞானத்தையும் நுண்ணறிவையையும் நாம் சிந்தித்து அறிவதற்கு இரவும் பகலும் பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை படைத்த அல்லாஹு தஆலா, இப்படிப்பட்ட பெரிய வல்லமைகளை, ஆற்றல்களை படைத்த ஆற்றலுடைய அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவனுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வான், அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வான். அதனால ஒருபோதும் நிராசை அடைய தேவையில்லை. மூன்றாவது, அல்லாஹுவின் இயற்கை படைப்புகள் எல்லாம் மிக அழகானதும் அற்புதமானதும் அதிசயமானதும் நூதனமானதும் சிந்திக்கத்தக்கதும் படிப்பினை பெற வேண்டியதும் ஆகும். கவனிய, இவ்வளவு விஷயம் இருக்கு. அல்லாஹு தஆலாவுடைய இயற்கை படைப்புகள் எல்லாம், வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், காற்று, மழை, மரம்,
அதுபோன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை படைப்புகள், மனிதன் உட்பட, பறவைகள் உட்பட, விலங்குகள் உட்பட, சிறு புழு பூச்சிகள் உட்பட, அல்லாஹ் அக்பர், எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய இந்த இயற்கையான இந்த படைப்புகள் இருக்கிறது மிக அழகானது, மிக அற்புதமானது, அதிசயமானது, நூதனமானது, சிந்திக்கத்தக்கது, படிப்பினை பெற வேண்டியது. சமீபத்தில் ஒரு அறிவியல் கட்டுரையில் ஈய பற்றி வந்தது, அதே போல எறும்பை பற்றி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு விஷயம் இருக்குது அந்த ஈக்குள்ளார். அல்லாஹு தஆலா நான் ஒரு ஈயை கூட அல்லது அதை விட அற்பமானதை கூட உதாரணமாக சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த ஈக்குள்ளார் அவ்வளவு விஷயம் இருக்கு. மனிதனால அல்லாஹுடைய படைப்புகளில் எந்த ஒரு படைப்பை போன்றும் ஒரு படைப்பை உருவாக்க முடியாது. அல்லாஹு தஆலா சேலஞ்ச் விடுறான். யா அய்யுஹன்னாஸு ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وان يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب ما قدر الله حق قدره. சூரா அல்-ஹஜ்ஜுடைய இறுதி பகுதியில் உள்ள வசனம். அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். நீங்கள் யாரையெல்லாம் கடவுள் தெய்வம் என்று அழைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஈயை படைப்பதென்ன? அந்த ஈ அந்த தெய்வங்களுடைய உணவுகளிலிருந்து எதையாவது ஒன்றை எடுத்துச் சென்றால் கூட அந்த தெய்வங்களால் தங்களது உணவை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நீங்களும் பலவீனமானவர்கள், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் பலவீனமானது. ஆக மனிதனால ஒரு ஈயை கூட படைக்க முடியாத அளவுக்கு மிக ஒரு பலவீனமானவன். புரியுதா? இன்றைக்கு இந்த பலவீனமான மனிதன் ரோபோட் செஞ்சிடறான், பெரிய என்னென்னமோ செஞ்சிடறான். ஆனா அல்லாஹ்வுடைய படைப்புக்கு ஒப்பாக ஒரு படைப்பை இவனால உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியாது. பொருள்களை செய்ய முடியும், அந்த பொருள்களை இவனால் இயக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஒரு படைப்புக்கும் சமமாக முடியாது. மனிதனும் பலவீனமானவன், அவன் உருவாக்கக்கூடியதும் பலவீனமானது. அல்லாஹு தஆலாவுடைய படைப்புக்கு மனிதனுடைய எந்த ஒரு உருவாக்கமும் போட்டி போட முடியாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யால படைத்திருக்கக்கூடிய இயற்கை படைப்புகள் எல்லாமே ரொம்ப அழகானது, அற்புதமானது, அதிசயமானது, நூதனமானது, சிந்திக்க வேண்டியது, அதே போல படிப்பினை பெற வேண்டியது. அந்த அடிப்படையில தான் இந்த இரவும் பகலும் அவ்வளவு ஒரு அழகான ஒன்று. காலையில நீங்க சூரியன் உதிக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்க, அதே போல மாலையில சூரியன் மறையக்கூடிய அந்த காட்சியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சில நேரங்களில் நம்ம வாகனங்கள்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, திறந்த வெளியில ஒரு தூரமான ஒரு பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலையில சூரியன் உதிக்கிற அழகை பார்க்கலாம், அதே போல சூரியன் மறையக்கூடிய அழகை பார்க்கலாம். அது எப்படி மாறுது, தங்க நிறமா வெள்ளி நிறமா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஒரு அழகான அற்புதமான காட்சி. அந்த நேரத்தில் மேகங்கள் அந்த சூரியனை சூழ்ந்திருக்கும் பொழுது அப்படியே படிப்படியாக அந்த சூரியன் அப்படியே பூமிக்குள்ளார போய் அப்படியே மறையும் பொழுது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹு தஆலாவுடைய. இதெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டியது. அந்த நேரத்தில் அல்லாஹுவை புகழணும், அல்லாஹுவை துதிக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ஒரு இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஈமானுடைய ரசனை. புரியுதா? இது அல்லாஹுடைய ஹலாலான படைப்புகளை எதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, எதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை பார்த்து சிந்தித்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய வல்லமையை உணர்ந்து தக்பீர் சொல்வது அல்லாஹு அக்பர், சுப்ஹானக ரப்பனா ஃபகினா அதாபன்னார். இறைவா, மா கலக்த ஹாதா பாத்திலா ஃபகினா அதாபன்னார். இந்த படைப்புகளை இது எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்ம சிந்திக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய துஆ, சுப்ஹானக ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், இந்த படைப்பை நீ வீணாக படைக்கவில்லை. ஃபகினா அதாபன்னார், நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. கவனிங்க, நான்காவது படிப்பினை. மனிதன் இரவையும் பகலையும் அன்றாடம் அனுபவிப்பதால் அந்த இரண்டு அத்தாட்சிகளை சிந்திப்பதையும் அதை கொண்டு அல்லாஹுவின் வல்லமையை போற்றுவதையும் மறந்து விடுகிறான். இப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படின்னா, அதாவது எது அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ, பார்த்து கொண்டிருக்கிறானோ,
அதை அவன் ஒரு பெரிய ஒன்றாக எடுத்துக்கொள்ள மாட்டான், சாதாரணமா கடந்து போயிட்டே இருப்பான். ஆனா திடீரென்று புதிதாக ஒன்றை பார்த்தால் அப்படியே வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி ஏற்படுத்தியதுல கூட அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி இருக்கும். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடா கூட இருக்கலாம். ஆனா இது அலட்சியத்துக்கும் மறதிக்கும் வழிவகுத்திடக்கூடாது. பாருங்க, நம்முடைய விரல் இருக்குது, இந்த விரலுடைய இயக்கங்களை பாருங்க. இந்த கட்ட விரல், மற்ற விரல், இதை மடக்கிறோம், விரிக்கிறோம், எப்படியெல்லாம் இதை பயன்படுத்துறோம். சுப்ஹானல்லாஹ். இதுல இருக்கக்கூடிய நகம், இதுல இருக்கக்கூடிய முடி, ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா எப்படி ஒரு அற்புதமா மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய மூட்டுகள் வேலை செய்யறது, நரம்புகள் வேலை செய்யறது. மனிதனுடைய நரம்பு மண்டலம் இருக்குதே, அந்த நரம்பு மண்டலத்தை விரிச்சா, அதுவும் வெறும் மூளையில உள்ள நரம்பு மண்டலத்தை விரிச்சாலே, அந்த மூளையில உள்ள நரம்பு மண்டலத்தை இங்க ஒரு முனையை பிடித்து கொண்டா, மூளையில உள்ள நரம்பு மண்டலத்துல ஒரு முனைய நம்ம இங்க பூமியில பிடித்து கொண்டா, இங்க இருக்கிற இடத்துல அடுத்த முனையை இழுத்துக்கிட்டு சந்திர மண்டலத்துக்கு போயிடலாமா? அவ்வளவு நரம்பு அல்லாஹ் சுத்தி இந்த வெறும் மண்டையில உள்ள மூளையில வச்சிருக்கிறான். அது போக இந்த உடல்ல உள்ள நரம்பு மண்டலம் இருக்கு பாருங்க, அந்த நரம்பு மண்டலத்தெல்லாம் எடுத்தா பூமியவே பேக் பண்ணிடலாமா, ஒரு சுத்தி இல்லாமா. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட ஏற்பாடு. இது மனிதனுடைய உடலுக்குள்ளார நம்ம பார்க்கறதுல, நம்ம கண்ணுக்குள்ளார எத்தனை லட்சம் செல், அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ண கேமராக்குள்ளார இருக்கு பாருங்க, லென்ஸ், எவ்வளவு லென்ஸ் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நம்முடைய காது, மூக்கு, நுகர்றது, பல்லு, நாக்கு, சாப்பிடுறது எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதமான படைப்பு. அந்த மாதிரி ஒன்றுலதான் இந்த இரவும் பகலும். ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா காலையில விடியறது, மாலையில சூரியன் மறையிறது, இரவு வர்றது, பகல் போறது, பகல் வர்றது, இரவு போறது, இதை பார்த்து இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். உண்மையில் இது ஒரு சாதாரணமானதல்ல. மனிதன் இரவையும் பகலையும் அன்றாடம் அனுபவிப்பதால் அந்த இரண்டு அத்தாட்சிகளை சிந்திப்பதையும் அதை கொண்டு அல்லாஹ்வின் வல்லமையை போற்றுவதையும் அவன் மறந்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதன், குறிப்பா மூமின்கள், நம்பிக்கையாளர்கள் அதை மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல இரவின் மீது, பகலின் மீது, காலையின் மீது, மாலையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வதோடு அந்த நேரங்களில் நமக்கு கடமையான வணக்க வழிபாடுகளையும் கொடுத்திருக்கின்றான், உபரியான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். ஐந்தாவது படிப்பினை, நல்லவர்கள் எப்போதும் அல்லாஹுவை அவனது படைப்புகளை கொண்டு புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மூமின்கள் இருக்கின்றார்களே, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த படைப்புகளை பார்க்கும் பொழுதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு தஆலாவை உயர்வாக போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். படைப்புகளை கொண்டு படைத்த இறைவனை, படைப்பாளனை அவர்கள் போற்றுவார்கள், புகழ்வார்கள். மூமின்கள் அல்லாத, ஈமான் இல்லாத மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படைப்புகளை வெறும் ரசிப்பார்கள். பிறகு இந்த படைப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் வல்லமையை அவர்கள் உணர மாட்டார்கள். அதனால் அவர்கள் தௌஹீதின் பக்கம், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த கொள்கைக்கு அவர்களால் வர முடியவில்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிய முடியவில்லை. மறுமை இருக்கு என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. யார் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திப்பார்களோ அவர்கள் மறுமையை உறுதி கொள்வார்கள். கவனிங்க, நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அவர்கள் அல்லாஹுவை, அவனது படைப்புகளை கொண்டு புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சாப்பிட்டா அல்லாஹ்வை புகழ்வார்கள், உடை உடுத்தினால் அல்லாஹ்வை புகழ்வார்கள், தூங்கினால் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அதுபோன்று நோயிலிருந்து சுகம் அடைந்தால் அல்லாஹ்வை புகழ்வார்கள், ஏதாவது அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தால் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இந்த மூமின்களை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுடைய தொடர்பு உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய படைப்புகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வாகனத்தில் ஏறினா கூட சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர். இப்படியாக அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி எல்லா நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை கொண்டு நிஅமத்துகளை அனுபவிக்கும் போதெல்லாம் மூமின்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். புரியுதா? ரொம்ப நம்ம கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளை நம்ம பார்த்து அதை கொண்டு நம்ம பிரமிக்கும் பொழுதும், அந்த படைப்புகளை கொண்டு நம்ம பலன் பெறும் பொழுதும் அல்லாஹுவை புகழ்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய ஈமானுக்கான ஒரு டெஸ்ட். புரியுதா? நம்முடைய நாவுல உடனே ஈமானுடைய வார்த்தை வருகிறதா இல்லையா?
நம்முடைய கல்புல, நம்முடைய அக்கல் அறிவுல ஈமான் இருக்குமேயானால், இந்த படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ் என்ற உறுதி இருக்குமேயானால், உடனே படைப்பு பார்த்த உடனே படைப்பாளன் ஞாபகத்துக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். சரியா? அதுதான் நம்முடைய ஈமானுடைய அடையாளம். ஆறாவது படிப்பினை, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவனது படைப்புகள் மீது சத்தியம் செய்வது அந்த செய்தியின் முக்கியத்துவத்தையும் அந்த படைப்பின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நுணுக்கத்தையும் உணர்த்துகிறது. ரெண்டுமே அங்க நோக்கமாக இருக்கும். சத்தியமும் நோக்கமாக இருக்கும். அதாவது எதன் மீது சத்தியம் செய்யப்படுகிறதோ அதுவும் நோக்கமாக இருக்கும். எதற்காக சத்தியம் செய்யப்படுகிறதோ அதுவும் அங்க நோக்கமாக இருக்கும். ஆனா நமக்கு தான் குர்ஆன்ல அரபி விளங்காதே, அர்த்தமே புரியாதே, போய்கிட்டே இருப்போம். எல்லாமே நமக்கு பழக்கமானதுனால, அதாவது உணர்வு இல்லாம போச்சு. இப்போ ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடிச்சு மரத்து போயிடும் பாருங்க. அந்த மாடுலாம் பாருங்க, சில நேரத்தில் அடிச்சு மரத்து போயிடுற மாதிரி, அந்த மாதிரி ஆயிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கூட, அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமத்தை கூட உணர்வற்ற நிலையில், அதை கொண்டு உள்ளம் நடுங்காத நிலையில் நாம் சொல்வதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அதனாலதான் நான் அடிக்கடி பாடத்திலையும் சரி, பாடம் முடியும் போதும் சரி, மற்ற நேரங்களையும் சலாம் சொல்லும் போது கூட அமைதியா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்றோம், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதை ஒரு உணர்வோட, அதை ஒரு பக்தியோட, அதை ஒரு தக்வாவோட, அதை ஒரு ஈமானோட, அதை ஒரு இஹ்லாஸோட சொல்லுங்க என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்? நம்ம அப்படிதான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் கொஞ்சமாவது நமக்கு உணர்வு இருக்கும். எல்லாமே தக்பீர் சொல்லும் பொழுது தொழுகையில நிக்கிறோம், நேரா வந்தோம் புசுக்குன்னு இப்படி கட்டிக்கிறது கிடையாது. அமைதியா நில்லுங்க. முதல்ல அந்த தொழுகையில போய் ஏன் காமத் சொல்றாங்க? தொழுகைக்காக தயார்படுத்துறாங்க. காமத் சொல்லும் போது நின்றுடணும். காமத் என்பது என்ன? தொழுகைக்கு தயார்படுத்துறது. நிக்கிறோம் அமைதியா, அதுல சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை சிந்திக்கணும். அதுக்கப்புறம் கையை கீழே விட்டுட்டு அமைதியா, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், எந்த தொழுகையை தொழுக போறேன் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அமைதியா கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர், இதுதான் தக்பீர். அதை விட்டுட்டு அல்லாஹ் அப்படியே அது உடனே ஓடுறது. எங்க ஓடுறாரு ஒண்ணுமே தெரியாது, எது வரைக்கும் ஓடி இருக்கிறாரு அதுவும் தெரியாது. எங்கேயாவது தொழுகையில நின்றுட்டா அடுத்து நமக்கு ஞாபகம் வருதா என்ன ஓதிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு, எல்லாம் என்ன ஒரு உணர்வற்ற நிலை. புரியுதுங்களா? இந்த சில பேருக்கு யானை கால் வந்திருக்கும், அல்லது கால் தோல் நோய் தோல்லாம் மரத்து போயிருக்கும். அந்த மாதிரி நம்முடைய கல்புடைய நிலையை மாற்றிவிடக்கூடாது. ஒவ்வொன்றையும் அமைதியா. இப்போ உதாரணத்துக்கு பல பேர் அஊது பில்லா பிஸ்மில்லா ஓதுவாங்க. எப்படி ஓதுறாங்க உங்களுக்கே தெரியும். இப்படி ஓதலாமா? ஓதக்கூடாது. தக்பீர் கட்டினீங்க, வஜ்ஜஹ்து அல்லது சனா அல்லது ஏதாவது ஒரு துவா ஓதுறீங்க, அது ரொம்ப அமைதியா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது எவ்வளவு பெரிய புகழுடைய வார்த்தை, இது உச்சக்கட்ட புகழுடைய வார்த்தை. அல்லது நீங்க வஜ்ஜஹ்து ஓதுறீங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா وما أنا من المشركين إن صلاتي ونسكي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. அதை சொல்லும் பொழுது அப்படியே நம்முடைய அர்த்தத்தை அதனுடைய அர்த்தத்தை அப்படியே மனசுல கொண்டு வரணும். அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني. அல்லாஹ்னு சொல்லும்போது அவ்வளவு அன்போட பாசத்தோட பயத்தோட சொல்லணும். اللهم نقني كما ينقى الثوب الأبيض بالماء والبرد اللهم نقني من الخطايا كما نقيت الثوب الأبيض بالماء والثلج والبرد. அந்த மாதிரி அப்படியே அமைதியா அந்த துஆக்களை اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد ஒவ்வொன்றையும் அமைதியா. அதுக்கப்புறம் أعوذ بالله من الشيطان الرجيم. நம்ம இப்படி வரோம், அப்ப சைத்தான் அப்பா
நீ ஓதுன அவுது பில்லா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது, அதனால நான் உனக்குள்ளாரதான் இருப்பேன், பயப்படவே பயப்படாத, நீனே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேம்மா. எப்படி அவுது பில்லா ஓதணும்? அஊது பில்லா, அப்படியே அல்லாஹ்விடத்துல அப்படியே அல்லாஹ்வை பற்றி கொண்டு உதவி தேடுறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த மின் சொல்லும் பொழுது ஷைத்தானை விட்டு நம்ம தூர விலகிட்ட மாதிரி அந்த ஃபீலிங்கோட பில்லா சொல்லும்போது அல்லாஹ்வை பற்றி பிடித்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அப்படியே அமைதியா. ஸோ இப்படிதான். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். எங்க இருந்து நம்ம போனோம் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க இருந்து போனோம். 6வது தானே. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவனது படைப்புகள் மீது சத்தியம் செய்வது அந்த செய்தியின் முக்கியத்துவத்தையும் அந்த படைப்பின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நுணுக்கத்தையும் உணர்த்துகிறது. அப்ப எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ அந்த செய்தியையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப தொழுகையில நம்ம எந்த சூறாவை ஓதுனாலும் அதை நிறுத்தி நிதானமா புரிந்து ஓதணும். ஒரே மூச்சுல ஓடி போய் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி போய் நிக்க கூடாது. சரியா? கவனிக்கணும் இத. அல்லாஹும்ம யஸ்ஸிர். 7வது படிப்பினை, மூமின்கள் அல்லாஹுவின் சத்தியத்தையும் அதன் செய்தியையும் மிகவும் மதிப்பார்கள், மகத்துவப்படுத்துவார்கள். மூமின்கள் அல்லாஹு தஆலா எதன் மீது சத்தியம் செய்தானோ அந்த பொருளை அதுக்கு என்ன மதிப்பு, அதாவது அதை சிந்திக்கிறது, அதை கொண்டு பலன் பெறுவது, அதான் மதிப்பு. ஒவ்வொரு பொருளுக்குண்டான மதிப்பு வேறுபடும். அதை ஃப்ரேம் போட்டு போட்டோ போட்டு மாட்டி ஒட்டி பரக்கத்து தேடுறது கிடையாது. இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பல பேர் ஒன்றின் மீது மதிப்பு வந்துட்டாலே உடனே அதை வணங்க ஆரம்பிச்சுறாங்க. அது கிடையாது, வணங்குறது என்பது கிடையாது. ஒவ்வொரு பொருளுடைய மதிப்பு என்பது வேறு. மூமின்கள் அல்லாஹுவின் சத்தியத்தையும் அதன் செய்தியையும், அதாவது எதற்காக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறானோ அந்த செய்தியையும் மிகவும் மதிப்பார்கள், மகத்துவப்படுத்துவார்கள். அலட்சியமா அவர்கள் கடந்து சென்று விட மாட்டார்கள். 8வது, பகலின் ஒவ்வொரு நேரமும் அற்புதமானதும் அழகானதும் மனிதனின் பலதரப்பட்ட தேவைகளுக்கு பலனளிக்கக்கூடியதும் ஆகும். பகலுடைய ஒவ்வொரு நேரமும் அற்புதமானது அழகானது மனிதனுடைய பலதரப்பட்ட தேவைகளுக்கு பலனளிக்கக்கூடியதும் ஆகும். இப்ப காலையில விடிந்ததிலிருந்து மாலை சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த நேரத்தினுடைய சேஞ்சஸ் ஒவ்வொரு அரை மணி நேரமா எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஒவ்வொரு 1 மணி நேரமா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு நேரத்தை கொண்டும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழகிய பலன்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. காலையில அடிக்கிற இலகுவான வெயிலை போன்று பகலெல்லாம் இருந்தா விவசாயிகளுடைய விவசாயம் பழுக்க முடியுமா, காய முடியுமா? முடியாது. அல்லாஹு தஆலா காலையில எழுந்த உடனேயே மத்தியானம் 1 மணி 12 மணிக்கு அடிக்கிற மாதிரியான வெயில் அடிச்சா மனிதர்கள் என்ன ஆகுவார்கள்? தங்களுடைய வேலைக்கு போய் அவங்க சேர முடியுமா? இலகு சீக்கிரமா களைத்து போயிடுவாங்க. புரியுதா? அப்ப சாயந்தரம் அதே போல இதே பகலுடைய வெயில் சாயந்தரம் அடித்து கொண்டிருந்தா மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? எல்லாமே எரிஞ்சு போயிடும், எல்லாமே கருகி போயிடும், எதுவுமே பலன் இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிதமான வெயில், அதிகமான வெயில், பிறகு மிதமான வெயில் என்று மனிதர்களுக்கு இந்த பகலை பல வகையில் பலன் தரக்கூடியவாறு பக்குவமாக அமைத்து கொடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். காலையில வெயிலுக்கு ஒரு நன்மை, மதிய வெயிலுக்கு ஒரு நன்மை, அதே போல மாலை வெயிலுக்கு. அறிவியல் உள்ள ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சிகளை படித்தவர்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு மனிதர்களுக்கு நன்மைகள், பலன்கள், மருத்துவ பலன்கள் இருக்கின்றன. அது போக இன்னும் பல பலன்கள் இருக்கின்றன. கவனிங்க. 8வது படிப்பினை, பகலின் ஒவ்வொரு நேரமும் அற்புதமானதும் அழகானதும் மனிதனின் பலதரப்பட்ட தேவைகளுக்கு பலனளிக்கக்கூடியதும் ஆகும். 9வது, இரவு மனிதர்கள் அமைதி அடைவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ரப்பை உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு வணங்கி வழிபடவும் இறை சிந்தனையில் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான படைப்பாகும். இப்படி பகலை பற்றி முந்தைய படிப்பினையில பார்த்தோமா இல்லையா?
இப்ப இரவு பாருங்க, இரவுல அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறான். முதல்ல நமக்கு ஒரு சுபாத், ஒரு அமைதி, ஒரு சக்கீனா. இரவுல அந்த இரவு வந்த உடனே, இந்த வெளிச்சம் போன உடனே ஆறாவாரங்கள்லாம் குறைய ஆரம்பித்து மனிதன் ஒரு அமைதிக்கு வர்றான். ஆனா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தலைகீழ போகக்கூடிய மனிதன் இருக்கானா இல்லையா? காலை கொண்டு நட என்று காலை கொடுத்தா நான் கையை கொண்டு நடப்பேன்னு போட்டி போடக்கூடிய இந்த கிறுக்கு மனுஷன் இருக்கான் பாருங்க. இவன் அல்லாஹ்விடத்துல போட்டி போடுறான். என்ன, இரவை பகலாக்க பகலை இரவாக்க முயற்சி செய்கிறான். எல்லாம் குழப்பம். ஆணை பெண்ணாக்க, பெண்ணை ஆணாக்க, அதுக்கு ஒரு போர். உலகம் எல்லாம் கூப்பாடு. இதுல என்ன கேவலம்னு சொன்னா, சரி குஃபார், முஷ்ரிக், யஹூதி, நஸ்ரானி, அஹ்லுன்னார், இவர்கள் தான் வழிகட்டு போய் உப்பாது இப்லீஸை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் முஸ்லிம்களுக்கு எங்கெங்க போச்சு அறிவு? முஸ்லிம்களுக்கு எங்க போச்சு அறிவு? முஸ்லிம் நாடுகளுடைய பாராளுமன்றங்கள்ல இந்த மிசிலியத்னு சொன்னா இந்த சேம், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது ஆணை பெண்ணாக்குறது, பெண்ணை ஆணாக்குறது, அதனுடைய உரிமையை பற்றியும் அப்படி மாறுவதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும், அதை ஒரு இனமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம் நாடுகளுடைய பாராளுமன்றங்கள்ல, நாடாளுமன்றங்கள்ல பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய பரம்பரை, அதாவது முஸ்லிம்களுடைய பரம்பரை நாடுகள்ல அப்படிப்பட்டவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்கப்படுகிறார்கள். மேடைகளிலே அவர்கள் தங்களுக்கென்று உருவாக்கிய கொடியோடு, அந்த ஆடையோடு, அலங்காரங்களோடு அவர்கள் தோற்றமளித்து அதனுடைய செயல்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதை முஸ்லிம் சமுதாயம் கண்டுகளித்து விட்டு அவர்களும் அவர்களை போன்று அந்த எந்த ஆண் பெண் இனம் இல்லாமல் ஒரு இனமாக மாறிக்கொண்டு அவர்களும் மேடைகளிலே காட்சியளிக்கிறார்கள். இது உரிமை என்று முஸ்லிம் மன்னர்கள், ஆட்சியாளர்கள் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய படு கோபத்துக்கு இன்னைக்கு உலக மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல அல்லாஹு தஆலா, அதாவது முஜ்ரிமீன், குற்றவாளிகள் மீது இறக்கிய தண்டனைகளிலேயே மிகப்பெரிய தண்டனை என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள், அந்த சத்தூம், அந்த மக்கள் மீது இறக்கிய அதாபு தான் பயங்கரமான அதாபு. கடுமையான பூகம்பம், கடுமையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தம், அதே போல வானத்துக்கு உயர்த்தப்பட்ட அவர்கள் கீழே அடிக்கப்பட்டது, அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கல், அதாவது நெருப்பு கங்குகளை போன்ற கல் மலைகளை கொண்டு அவர்கள் பொழியப்பட்டார்கள். இவ்வளவு அதாபுகள் ஒரு குற்றத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அது இந்த அசிங்கமான மோசமான குற்றத்திற்கு. அது இன்று முஸ்லிம் நாடுகளிலே பரவலாக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லிம்களுடைய மார்க்க பற்று பலவீனம் அடைந்து ஆலிம்களால் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஆலிம்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன சொல்றதுன்னே தெரியல. விஷயத்துக்கு வாங்க. எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை சொல்ல வந்த, அந்த இரவு என்பது அப்ப ஓய்வுக்காக வேண்டி உள்ள நேரம். இரவு என்பது ஓய்வுக்காக வேண்டி உள்ள நேரம். புரியுதா? அதுல வேலை செஞ்சா கூட ஓரளவுக்கு வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அதுல ஓய்வு எடுக்கணும். அல்லாஹு தஆலா வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அதே போல வல்லைல லிபாசா வஜஅல்னா நஹார மஆஷா. அதாவது பகலை வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக, இரவை ஆடையாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறார். அப்ப அதுல கொஞ்சம் ஓய்வு எடுத்து அப்புறம் கொஞ்சம் இபாதத்து செய்து அப்ப அடுத்த நாள் வேலைக்காக வேண்டி மனிதன் தயாராகணும். பின்னாடி நிறைய விஷயத்தை பார்ப்போம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரவணைப்பு தான் இந்த இரவு என்பது. அதுல ஆட்டம், பாட்டம், கூத்து, கும்மாளம், அசிங்கம், ஆபாசம், இது மேலை நாடுகள் அந்த கலாச்சாரங்களை முஸ்லிம் நாடுகள்ல கொண்டு புகுத்தி கடைசியில முஸ்லிம்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போக முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுடைய பெண்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழ முடியாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள். நீங்க அரபு நாடுகளை வசித்தீர்களே ஆனால் அங்க எங்க ரொம்பவும் குறைவா ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்கன்னு சொன்னா
வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ருக்கு. ஏன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு விட்டு இபாதத்துக்காக லீவு விட்டு கடைசியில் என்ன ஆனது, வியாழக்கிழமை இரவெல்லாம் கூத்து கும்மாளம் ஆட்டம் பாட்டன்னு அவ்வளவு ஒரு புனிதமான இரவை இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு கடைசியில் சுபு தொழுகைக்கு வரமாட்டாங்க. 11-11:30 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா ஜும்மா தொழுகைக்கு ஓடி வருவாங்க. 5 நிமிஷத்துல ஜும்மா தொழுகை பயான குத்துபா எல்லாம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம். அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நல்லடியார்களை தவிர. கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமீன். பின்னாடி நம்ம நிறைய விஷயம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையே புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட். புரியுதா? 9வது படிப்பினை இரவு மனிதர்கள் அமைதி அடைவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ரப்பை உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு. இப்போ ஃபர்லான வணக்கம் காலையில 3 சுபுஹ் லுஹர் அஸ்ர் முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் மக்ரிப் இஷா இரவுல அல்லாஹ் தஆலா ஃபர்ல வந்து சுருக்கி கொடுத்துட்டான். எல்லாரும் அதாவது ஃபர்ல பெருசாக்கி வைத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் நம்முடைய நிலைமை? அவ்வளவுதான், எல்லாமே பெரிய பாவியா இருப்போம். ஃபர்ல அல்லாஹ் சுருக்கிட்டான். அதுக்கே பல பேர் அதை தொழக முடியாம இருக்கிறார். உபரியான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா இரவுல ஒரு பெரும் பகுதி அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப அந்த இரவு என்பது எதற்காக? மனிதர்கள் அமைதி அடைவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ரப்பை உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு வணங்கி வழிபடவும். அப்ப இரவுனுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என்ன? இபாதத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலா நீங்க குர்ஆன்ல என்ன செய்யுங்க, இன்றைய வீட்டு பாடத்துல இதை எழுதிக்குங்க. இரவில் அல்லாஹ் தஆலா வணங்க சொல்லக்கூடிய திக்ர் இபாதத்து செய்யக்கூடிய வசனங்களை குர்ஆன்ல எங்க இருக்குன்னு சொல்லி சூரா பக்ரால இருந்து குல்லது பின்னாஸ் வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சு எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அலிம்சா நீ சொல்லிக்கிட்டே இரு அலிம்சா. நாங்க மொத்தமா 100 பேர்ல 2 பேரை நேர்ச்சி பண்ணியிருக்கிறோம். அந்த 2 பேரும் எழுதி அனுப்பிடுவாங்க அலிம்சா. நாங்க வந்து கேட்போமா, அழகா டீ குடிச்சுக்கிட்டே அப்படியே சுத்திக்கிட்டே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கேட்போம், அதோடு நாங்கள் போயிடுவோம் அலிம்சா. நீங்கள் எங்களுக்கெல்லாம் போட்டு வேலை கொடுக்காதீங்க அலிம்சா. நாங்கள் என்ன வந்து உங்கள் மதரசாவில் வந்து ஜாயின்ட் ஆகி உங்களை உஸ்தாதுன்னு ஏற்றுக்கிட்டா படிக்கிறோம், நாங்கள் நெட்டு ஆன் பண்ணோம் படிக்கிறோம் அலிம்சா, போ அலிம்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலை, அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். கவனிங்க. اللهم يسر ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم اجعلني من القانتين. இரவு திரும்ப படிக்கிறேன் கவனிங்க. இரவு வல்லைலி இதா சஜா. ஏன் அல்லாஹ் இவ்வளவு அழகா ஒவ்வொரு அந்த சத்தியமும் பாருங்க ஒரே மாதிரி இருக்காது. அதான் அற்புதம். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பாடத்துல ஒவ்வொரு விதமான படிப்பினையை கொண்டு வரோம். ஒவ்வொரு சத்தியமும் ஒரு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு சத்தியமும் அதுக்கென்று ஒரு தனித்தனி வாக்கியங்களை கொண்டு. அப்ப இரவு என்பது மனிதர்கள் அமைதி அடைவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ரப்பை உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு வணங்கி வழிபடவும் இறை சிந்தனைகளில் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும். ஒன்று தொழுகையிலேயே அல்லாஹ்வை சிந்திங்க, அல்லது தொழுது முடித்து விட்டு அமர்ந்து அல்லாஹ்வை தியானம் செய்து திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திப்பது. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அற்புதமான படைப்பு தான் இந்த இரவு. சரியா? 10வது படிப்பினை. பகல் என்பது மனிதன் தனது வாழ்வாதாரத்தை தேடுவதற்கும் உலக வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கும் ஆக்கப்பூர்வமான கல்விகளை கற்பதற்கும் மனிதர்களுக்கு பலனளிக்கும் செயல்களை செய்வதற்கும் உலக தேவைகளை நிர்வகிப்பதற்கும் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கும் இன்னும் பல தேவைகளுக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான படைப்பாகும். எது? பகல். அப்ப யாரெல்லாம் முந்தைய படிப்பினை, இந்த 10வது படிப்பினை இரவு பகல் இந்த நோக்கங்களுக்கு மாற்றமாக பயன்படுத்துகிறார்களோ, இரவையோ பகலையோ, அவர்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய படைப்பை அவர்கள் எப்படி வீண் விரயம், அதாவது வீணாக்குகிறார்கள், பாழாக்குகிறார்கள் என்று. உங்க கையில ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாயை கொடுத்தா அந்த காசை நீங்க கீழே தூக்கி போட்டு போவீங்களா? அலிம்சா 10 ரூபாயே நாங்க விட மாட்டோம் அலிம்சா, அதுக்கே பார்கெயின் பண்ணுவோம், அதையே வந்து நாங்க பேலன்ஸ் யார்ட்டையாவது இருந்தா அதையே கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லுவீங்க. அப்ப உங்க கையில ஒரு 10,000 ரூபாயை கொடுத்தா, சரி அது நீங்க உதாரணத்துக்கு வேற நாட்டில் இருக்கு வச்சுங்க, இந்தியா காசுக்கு தான் மதிப்பே இல்லையே, ஒரு 10,000 திர்ஹம் இருக்கு, 10,000 தீனார் இருக்கு, அந்த காசு கொண்டு போய் தூக்கி போட்டு போவீங்களா? போக மாட்டீங்க. யாரும் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன நீங்க போறீங்களா தெரியல.
அப்ப இந்த டைம் நேரத்தை பத்தி சொன்னா நேரம் விலை மதிப்பற்றதுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்தை வெட்டியா எவனாவது விளையாண்டுகிட்டு இருப்பான். கிறுக்கு பைய, லூசு பைய, பைத்தியகார பைய, அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு, அவன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, அவன் கேம் விளையாடுறதுக்கு அவன் ஏதாவது விளையாண்டுகிட்டு இருப்பான். இந்த முட்டா பைய, மூட பைய, கிறுக்கு பைய, லூசு பைய அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து இவன் பெரும், அவன் ஜெயிச்சா என்னமோ இவன் ஜிஹாதுல ஜெயிச்ச மாதிரி ஆஹா ஓஹோன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா அறிவாளிங்கன்னு தெரியல, புரியுதுங்களா? அதே போல எங்கேயாவது நின்று வெட்டியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த ஆனா கேட்டா என்ன சொல்லுவான்? நேரம் விலை மதிப்பற்றது, நேரம் பொன் போன்றது அப்படிமா. அப்ப எவ்வளவு பெரிய மடையர்கள் பாருங்க. நம்ம எல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்து பின்னாடி நம்ம படிப்போம். இவ்வளவு மதிப்பற்ற உயர்ந்த இந்த நேரம் இன்னென்ன நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நேரத்தை நம்ம வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தின் மீது, காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தானோ அந்த மதிப்பற்ற மிகப்பெரிய சொத்தை மனிதன் பாழாக்கி வீணாக்கி கொண்டிருக்கிறான். கவனிங்க, 11வது படிப்பினிலிருந்து அப்படியே அதை நோக்கி போவோம். மனிதனின் வாழ்க்கையின் மூலதனமே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அற்புதமான அன்பளிப்பாகிய நேரம்தான். 12வது, இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கு வேண்டுமானாலும் மனிதன் விலையை நிர்ணயிக்கலாம், ஆனால் நேரத்திற்கு விலையை நிர்ணயிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கு வேண்டுமானாலும் மனிதன் விலையை நிர்ணயிக்கலாம். மாணிக்கத்துக்கு, மரகதத்துக்கு, எதுக்கு வேண்டுமானாலும் நிர்ணயிக்கலாம். ஆனா 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு வேலை கொடுப்பீங்க, 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு வேலை கொடுப்பீங்கன்னா கொடுக்க முடியுமா மனுஷனால? மனுஷன் சொல்லுவான் என் வாழ்க்கையவே எடுத்துக்கமா. 13வது, மனிதன் உலகத்தை சம்பாதிப்பதாக இருந்தாலும் மறுமையை சம்பாதிப்பதாக இருந்தாலும், கொஞ்சம் கவனமா கேளுங்கம்மா, அங்கங்க போயிடாதீங்க, கவனத்தை திருப்பிடாதீங்க. மனிதன் உலகத்தை சம்பாதிப்பதாக இருந்தாலும் மறுமையை சம்பாதிப்பதாக இருந்தாலும் அவன் தனது வாழ்க்கையின் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அறிவாளி ஆகணுமா, பெரிய திறமசாலி ஆகணுமா, யூஸ் யுவர் டைம். உன்னுடைய நேரத்தை பயன்படுத்து. எதற்காக வேண்டி பயன்படுத்தணுமோ அந்த சரியான நோக்கத்துல பயன்படுத்து. நீங்க ஹசன் பஸ்ரி மாதிரி பெரிய வணக்கசாலி ஆகணுமா, அது அந்த அப்படி அவங்கள மாதிரி நேரத்தை பயன்படுத்துங்க. நீங்க இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா மாதிரி மார்க்க சட்ட வல்லுநர் ஆகணுமா, அவங்கள மாதிரி நேரத்தை பயன்படுத்துங்க. காலிது பின் வலீத் மாதிரி நீங்க பெரிய முஜாஹித் ஆகணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்துங்க. அப்ப நீங்க முடிவு செய்ய முதல்ல நீங்கள் எப்படி ஆக போகிறீர்கள் என்று. வெட்டி, கிறுக்க, லூசு, பைத்தியம், ஒன்னுத்துக்கும் உதவாதவன், இப்படியே சுத்திக்கிட்டு திரியறவன், தின்னு வாழ்க்கையை கழிக்கிறவன், சோம்பேறியா வாழ்ந்து சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கப்புறமா உடல்கள்ல நோய்களை உண்டாக்கிக்கிறது, இப்படிதான் நீங்க வாழ போறீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்க என்ன தூங்கிக்கிட்டே இருங்க, எந்திரிக்கீங்க, அது சாப்பிடுங்க, அப்புறம் தூங்குங்க, அப்புறம் சுத்துங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கங்க. அப்ப நீங்க ஒரு இயக்கமாக, அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அல்லாஹ்வுடைய அபுதாக ஆகணும். நீங்கள் இந்த உலகத்துல ஒன்ன சாதிக்கணும், இந்த உலகத்துக்கு நீங்க ஏதாவது விட்டுட்டு போகணும், நீங்க இங்க இருந்து மறுமைக்கு எதையும் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு உறுதி இல்லைன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். நிறைய உலகத்துல நிறைய மிருகங்கள் எல்லாம் படைச்சிருக்கான். உயிருள்ள எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்கு. ஆடு, மாடு, கோழி, கொக்கு, எருமை, கடல்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மீன்கள், அதே போல காட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ மாடு, குதிரை எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒண்ணுதான். ஆனா அதை விட இவன் மோசமானவன். அதாவது அல்லாஹ்வை எப்போது திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கு. வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும். எல்லா படைப்புமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அன்-நஜ்மு வஷஜரு யஸ்ஜுதான். சிறிய மரமும் கூட பெரிய மரமும் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூது பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த கிறுக்க மனுஷன் இருக்கிறானே அதையும் செய்யறது இல்லை. திங்கிரியே, தூங்குறியே, ஒழுங்கா 5 வக்து தொழுகையாவாத தொழுகுன்னு சொன்னா அதை கூட இவன் செய்ய மாட்டேங்கிறானா. அப்ப அதை விட இவன் மோசமானவன். நீங்க எப்படி உருவாகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப துன்யாதாரிங்க பாருங்க, உலகத்துல அவர்கள் அதுக்காக வேண்டி முயற்சி செய்யறாங்க, அதை அடைந்து கொள்கிறார்கள். மறுமையை புரிந்தவர்கள், ஆகிரத்தை புரிந்தவர்கள், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பியவர்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சாவுக்கு பின்னாடி, மரணத்துக்கு பின்னாடி மலக்குல் மௌத் கேள்வி கேட்பாரு, கபருல போய் வைப்போம், கபரு நெருக்கும், அந்த நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கிறதா இருந்தா குர்ஆன் ஓதி இருக்கணும், தொழுது இருக்கணும், இபாதத்து பண்ணிருக்கணும், ஈமான் இருக்கணும், தௌஹீத் இருக்கணும், சுன்னத் இருக்கணும். நம்பிக்கை இருக்கா இல்லையா?
நாளைக்கு மறுமையில எழுப்பப்படுவோம், கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம். நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையின்படி நடக்கிறோமா? இல்ல. ஏன்? நேரங்களை ஃபுல்லா வீணாக்கிட்டு இருக்கும். தொழுகிற தொழுகையே உருப்படி இல்லை. தொழுகைக்கு அலட்சியமா வர்றது, அலட்சியமா போறது, தொழுகும் போது அலட்சியம். எவ்வளவு அலட்சியம் பாருங்க. தொழுகைக்கு போறதும் அலட்சியம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. தொழுகைக்கு போறதும் அலட்சியம், தொழுகிறதும் அலட்சியம். என்ன சொல்றது அதுக்கப்புறமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க, 13வது படிப்பினை, மனிதன் உலகத்தை சம்பாதிப்பதாக இருந்தாலும் மறுமையை சம்பாதிப்பதாக இருந்தாலும் அவன் தனது வாழ்க்கையின் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். 14வது படிப்பினை, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். நல்லவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள். கவனமா கேளுங்கம்மா. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன? நல்லவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள், பயனுள்ள காரியங்களில் நேரத்தை செலவழிப்பார்கள். நீங்க உங்களுக்கு மார்க் போடணும் அப்படின்னு நீங்க ஒரு பேனா எடுத்துக்கிட்டு, நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்குங்க. காலையில சுபுகுல இருந்து சாயந்தரம் வரைக்கும், மாலை வரைக்கும், மாலையிலிருந்து சுபுகு வரைக்கும் நீங்கள் இன்று உங்கள் நேரங்களை எப்படி கழித்தீர்கள்? வக்துல தொழுதீங்களா? அதுக்கு பிறகு எந்தெந்த அளவுக்கு உங்களுடைய சுய தேவைகளுக்கு நேரம் ஒதுக்கினீர்கள்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு, மார்க்க கல்வியை படிப்பதற்கு, மறுமைக்கு எந்த அளவு நேரம் ஒதுக்கினீர்கள்? எல்லாம் போடுங்க. அதுக்கப்புறமா எல்லாம் கூட்டி போடும் பொழுது நீங்க நல்லவரா கெட்டவரான்னு நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கலாம். புரியுதா? மறுமைக்காக வேண்டி உங்களை அல்லாஹ்வுடைய அடியானாக மாற்றுவதற்காக நீங்க கொடுத்த நேரம் அதிகமா இருந்தா நீங்க இன்னல் அப்ரார லஃபீ நஈம் அதுல போட்டுக்கங்க. நீங்க உங்களுடைய துன்யா ஆசைகளுக்கு, அற்ப ஆசைகளுக்கு கொடுத்து உங்களுடைய ஆகிரத்தை, உங்களுடைய ரப்பை, உங்களை நீங்கள் மறந்திருந்தா இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம்ல போட்டுக்க வேண்டியதான். ரெண்டுக்கும் அர்த்தம் நம்ம படிச்சாச்சு, நீங்க பாத்துக்கங்க. கவனிங்க, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? நல்லவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள், பயனுள்ள காரியங்களில் நேரத்தை செலவழிப்பார்கள், ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வார்கள், பிறகு அல்லாஹ்வின் விதிப்படி எது கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தி அடைவார்கள். கெட்டவர்களோ சோம்பேறிகளாக நேரங்களை வீணடித்துவிட்டு வெட்டியான காரியங்களில் பொழுதுகளை போக்கிவிட்டு வீணாக சுற்றி திரிந்துவிட்டு பிறகு நேரத்தை குறை சொல்வார்கள், தங்கள் விதியை குறை சொல்வார்கள். 15வது படிப்பினை. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு, இருந்தாலும் நம்ம பின்னாடி அங்கங்க வரும் பொழுது சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். 15வது படிப்பினை, நல்லவர்கள் ஒருபோதும் நேரத்தை குறை சொல்ல மாட்டார்கள், மாறாக தாங்கள் வீணடித்த நேரத்தை நினைத்து வருந்துவார்கள். வருந்தி வருங்காலத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ள காரியத்தில் செலவழித்து தங்கள் தீனையும் துன்யாவையும் ஆகிரத்தையும் தேடிக்கொள்வார்கள். அவர்கள் ஒருபோதும் சோம்பேறிகளாக, வீணர்களாக, வெட்டிகளாக, தெண்டமாக, மறதியாளர்களாக இருக்க மாட்டார்கள். இதுல ஏதாவது ஒரு பேரு நமக்கு பொருந்துனா கூட நம்ம மோசமானவங்க. புரிஞ்சுக்க, என்னென்ன பேர் போட்டிருக்கு? சோம்பேறி, வீணர், வெட்டி, தெண்டம், மறதி. எதுவுமே நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. இந்த ரெண்டுல எது ஒண்ணு ஒட்டுனாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய பார்வையில நாம் விழுந்து விடுவோம். அந்த வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன் அந்த ஜமாத்துல போய் சேர முடியாது. புரியுதா? அஸ்ஹாபுல் யமீன் வமா அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் அந்த லிஸ்ட்ல போய் சேர முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு லிஸ்ட் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹும்ம லா தஜஅல்னா மின் அஸ்ஹாபிஷ் ஷிமால். அடுத்து 16வது, கெட்டவர்கள் ஒன்று துன்யாவை மட்டும் இந்த உலக வாழ்க்கையில் தேடிவிட்டு மறுமையை மறந்து விடுவார்கள். கெட்டவர்கள் இருக்கிறாங்களே, ஒன்று துன்யாவை மட்டும் இந்த உலக வாழ்க்கையில தேடிவிட்டு மறுமையை மறந்து விடுவார்கள். அப்ப சில பேர் எப்படி இருக்கிறாங்க? துன்யா விஷயத்துல சுறுசுறுப்பா இருப்பாங்க. காலையில 4 மணிக்கு வேலையா, 5 மணிக்கு வேலையா, 3 மணிக்கு வேலையா, 2 மணிக்கு வேலையா, எந்திரிச்சு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா ஆகிரத்துடைய காரியங்களில் சோம்பேறிகளாக இருப்பார்கள். இபாதத்து அவர்களுக்கு சுமையாக இருக்கும். பல மணி நேரங்கள் வேலை செய்வதும் அதிகாலையில எழுந்திருப்பதும் துன்யாவை சம்பாதிப்பதற்காக அது அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புரியுதா? சுபுஹ் தொழுகைக்கு எந்திரிக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா எத்தனையோ கிலோமீட்டர்ல காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கணும். ரெடி, ஓகே. 3 மணிக்கு எந்திரிக்கணுமா, நாங்க போயிடுவோம்.
நான் வந்து பல வெளிநாடுகளுக்கு போறேன்னு அங்க பார்த்தா காலையில 4 மணில இருந்து டிராபிக் ஆரம்பமா போயிடும். என்னடானா அவங்க வேலை செய்யறது 100 கிலோமீட்டர் 150 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாதான் அந்த டிராபிக் வர்றதுக்குள்ளார அவங்க போய் அந்த இடத்துல சேர்ந்துட முடியும். அங்க போய் கார்ல உட்காந்துக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகி வேலைக்கு அப்படியே ஆபீஸ்க்குள்ளார போயிடுவாங்க 7 மணி 8 மணிக்கு. அதுக்கப்புறமா 4 மணி 5 மணிக்கு அங்க இருந்து ஆபீஸை முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருவாங்க. அப்ப துன்யாவுக்கு வேலை செய்யறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா சிரமங்களையுமே அவங்க தாங்கிக் கொள்ள தயாரு. ஆனா ஆகிரத் என்று சொன்னா அவர்களுக்கு ஒரு ஆகிரத்துடைய சிறிய அமல் கூட பெரிய சுமையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று துன்யாவை மட்டும் இந்த உலக வாழ்க்கையில் தேடிவிட்டு மறுமையை மறந்து விடுவார்கள், அலட்சியம் செய்து விடுவார்கள். இறுதியில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரியும் போது மிகுந்த கைசேதத்துடன் செல்வார்கள். அவர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் சேர்த்த செல்வத்தில் சுகபோக வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. இன்னும் அவர்கள் சேர்த்த இந்த உலகமும், புரியுதா, எந்த உலகத்துக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தாங்களோ அந்த உலகமும் அவர்களுடன் மறு உலக வாழ்க்கைக்கு அவர்களுடன் வரப்போவதில்லை. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட 2 பேரும் பாருங்க, எவ்வளவு நயவஞ்சகர்கள் பாருங்க. இவனும் இந்த துன்யால இருக்க போறதில்ல, சரி இவ்வளவு காலம் என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானே, இவன் என்ன விட்டு போறானே, இவனோட நானும் சேர்ந்து போலாமே அப்படின்னு இந்த துன்யாவாவது அவனோட வருமா? வர. இவனும் இந்த துன்யால இருக்க முடியாது, இந்த துன்யாவை அவன் போகும்போது அவனோட வரப்போறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட துன்யாவை தான் நம்ம உடும்பு புடியா புடிச்சு கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், மறுமையை நுனி கையில தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். 17வது படிப்பினை. ஆனால் யார் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை தங்களுக்கு தேவையான துன்யாவையும் போதுமான அளவு தேடிக்கொண்டு, துன்யாவை போதுமான அளவு தேடிக்கொண்டு மறுமையை மறக்காமல், அல்லாஹுவை மறக்காமல் மறுமைக்கு தேவையான அமல்களிலும் தங்கள் வாழ்க்கை நேரத்தை கழித்தார்களோ, நல்ல அமல்களையும் தேடிக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக இந்த உலகத்திலிருந்து செல்வார்கள். அவர்களுக்கு கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த துன்யால இருந்து போகும் பொழுது சக்சஸ் ஆகி போவாங்க. ஏன்னா எங்க போய் நிரந்தரமா தங்க போறாங்களோ அந்த உலகத்துல தங்களுக்கான சொர்க்க வாழ்க்கையை முடிவு செய்து விட்டு அவர்கள் போகிறார்கள். புரியுதா? யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னால நம்ம அங்க படிச்சிருக்கோம். 18 நேரங்களின் மதிப்பை அறிந்தவர்கள் அதை ஒருபோதும் வீணாக்க மாட்டார்கள். நேரங்களின் மதிப்பை அறிந்தவர்கள் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். 19வது படிப்பினை. சொர்க்கமும் நரகமும் நாம் நேரத்தை எதில் செலவழிக்கிறோமோ என்பதில் தான் மறைந்திருக்கிறது. சொர்க்கமும் சரி நரகமும் சரி எங்க மறைஞ்சிருக்கு? நீ எப்படி நேரத்தை செலவு செய்கிறாய் என்ற அந்த செயலில் தான் மறைந்திருக்கிறது. அப்ப செயலும் நேரமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. அந்த நேரத்துக்குள்ளாரதான் உன்னுடைய சொர்க்கம் இருக்கு அல்லது நரகம் இருக்கு. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, உலகம்தான் மறுமைக்கான விளைநிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 20வது படிப்பினை. அப்படித்தான் இந்த உலகத்தில் கல்வியாகட்டும், செல்வமாகட்டும், உயர்வாகட்டும், தாழ்வாகட்டும் எல்லாம் மனிதன் தனது வாழ்நாளை எப்படி எதில் செலவழிக்கிறான் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. இந்த உலகத்துல கல்வி, செல்வம், உயர்வு, தாழ்வு எதுவாக இருக்கட்டும், மனிதன் தனது வாழ்நாளை எப்படி எதில் செலவு செய்கிறான் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. 21 ஆகுமான உலக செல்வத்தை தேடுவதும், ஆகுமான உலக செல்வத்தை தேடுவதும். அப்படித்தான் இந்த உலகத்தில் கல்வியாகட்டும், செல்வமாகட்டும், உயர்வாகட்டும், தாழ்வாகட்டும் எல்லாம் மனிதன் தனது வாழ்நாளை எப்படி எதில் செலவு செய்கிறான் என்பதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. 21 ஆகுமான உலக செல்வத்தை தேடுவதும் மனிதர்களுக்கு பயனளிக்கும்படி உலகத்தை செலவழிப்பதும். அதனால நீங்க 24 மணி நேரம் திக்ரிலே உட்கார்ந்துருக்கீங்க, இபாதத்திலே உட்கார்ந்துருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. நீ இந்த துன்யால மனிதர்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு மனிதர்கள் அப்படி செய்ய போய் தான் இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறோம், எவ்வளவு பலன்கள் இருக்கு. அது தப்பு கிடையாது. பகல்ல உழைக்கிறது, உருவாக்குறது, கண்டுபிடிக்கிறது தப்பு கிடையாது. அல்லாஹ்வை மறக்க கூடாது. ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை விட்டு உங்களுடைய செயல்கள், தொழில்கள், வர்த்தகங்கள், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், ஒப்பந்தம், ஆட்சி அதிகாரம் எதுவும் உங்களை மறக்க வைத்து விடக் கூடாது. இரவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க அல்லாஹ்வை வணங்கி கொள்ளுங்க.
கவனிங்க, ஆகுமான உலக செல்வத்தை தேடுவதும் மனிதர்களுக்கு பயனளிக்கும்படி உலகத்தை செலவழிப்பதும் சரி, உலகத்தை செழிப்பாக்குவதும் முக்கியமானதாகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை விட மிக முக்கியமானது, இதை விட மிக முக்கியமானது என்ன? மனிதன் இந்த உலகத்தில் மறுமையை தேடிக்கொள்வதும் சொர்க்க வாழ்க்கைக்கான அமல்களை செய்து கொள்வதும் ஆகும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான், வேதங்களை இறக்கினான். நாளைய தினத்திற்காக ஆன்மா எதை செய்துள்ளது என்பதை அது சிந்தித்துக் கொள்ளட்டும் என்று மிக எச்சரிக்கையோடு உணர்த்தி உபதேசிக்கிறான். யார் இந்த உலக வாழ்க்கையின் நேரங்களில் அல்லாஹுவை மறப்பார்களோ, மறுமைக்கான அமல்களை சம்பாதித்துக் கொள்ளவில்லையோ, அவர்களை அல்லாஹு தஆலா இகழ்கிறான். சூரா அல் ஹஷ்ருடைய கடைசி வசனத்தை ஓதி பாருங்க. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அஞ்சுங்கள். ஓர் ஆன்மா அது தனது மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளட்டும். இன்னும் அல்லாஹுவை அஞ்சுங்கள். நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் ஆழ்ந்தறிபவன் ஆவான். அல்லாஹுவை மறந்தவர்களை போல் ஆகிவிடாதீர்கள். அதனால் அவர்களுக்கு அவர்களையே அவன் மறக்கச் செய்து விட்டான். அவர்கள் தான் பாவிகள் ஆவார்கள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சொர்க்கவாசிகள் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ், 21 படிப்பினைகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதம் உண்டான வசனங்களுக்குரிய படிப்பினைகளை அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை அஞ்சி மறுமைக்காக வாழக்கூடிய நல்லோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஷைத்தானுடைய, நப்சுடைய, இன்னும் தீயவர்களுடைய வழிகெடுத்தல், அதுபோன்று அவர்களுடைய குழப்பங்கள், ஊசலாட்டங்களிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.